ரைட் ஓகே ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஜெனீவாவுல 3வது ரவுண்டு பேச்சுவார்த்தை பரவால்ல அடுத்த கட்டம் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்க வந்து திடீர்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 900 குண்டுகள்னு சொல்றாங்க அங்க. அப்படி போட்டு பெரிய பெருந்தலைகள் அத்தன பேரையும் போட்டு தள்ளின உடனே, அப்போ மொத்தத்துக்கு ஈரான் அழிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நெனைச்சோம். இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு கரண்ட்ல என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து 12வது நாள். அதாவது பிப்ரவரி 28 அ இந்த போர் அப்படின்னா அராஜக போர் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஏன் அராஜகம்னு சொல்றேன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் பண்ணது அராஜகம். நமக்கு வந்து ஈரான் வேண்டப்பட்டவங்க, அமெரிக்கா வேண்டப்படாதவங்க, இல்ல இஸ்ரேல் வேண்டப்படாத அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது வேற நாடுகள். அந்த நாட்டோட களச்சூழல், அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஆரம்ப தவறு யாரு மேல அப்படின்னா, கண்டிப்பா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவங்க மேல தான். ஏன்னா, இவங்க தான் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அடிச்சு, அவங்க பிளான் என்ன? இந்த நாட்ட குட்டிச்சுவராக்கிரணும். அந்த பெருந்தலைகள தூக்கி போட்டு, வேற ஆள வச்சு ஒரு பொம்மை அரச அங்க உட்கார வச்சு, அமெரிக்காவோட இஷ்டத்துக்கு தலையாட்டுற மாரி வச்சிரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது வந்து நெறையா நாடுகள்ல நடந்துச்சு. எப்படின்னா, நீங்க வந்து லிபியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், உதாரணத்துக்கு இந்த மாரி. அப்புறம் இப்போ வந்து வெனிசுலா இங்கெல்லாம் நடந்துச்சு. ஆனா, ஈரான் அது உள்ளுக்குள்ள அது எப்படின்னா, ஈரான் வந்து ஒரு மலமுழுங்கி மாதிரி. அமைதியா இருக்கான். எவ்வளோ அடிச்சாலும் கடந்த 4 வருஷத்துல நீங்க ஒரு இந்த ஈவன் இந்த 2 1/2 வருஷமா அக்டோபர் 7, 2023 இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எப்படி ஹமாஸ் வந்து இஸ்ரேல்ல போய் அடிச்சு